ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் சமையல் உலகம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான நான்வெஜ் டிஷ் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமானது. நான்வெஜ் பிரியருக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறது? நிறைய பேருக்கு அந்த மசாலா என்னென்ன போடணும், மசாலா மீன்லேருந்து கீழே உதிர்ந்துடாமல் எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுன்றது டவுட் நிறைய இருக்குது. ஸோ எல்லாருக்கும் கிளியர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பரான ஒரு மீன் ஃப்ரை ரெடி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இதில் தேவையான மசாலாஸ்லாம் போட போகிறோம். ஒன்று ஒன்றா உங்களுக்கு பொறுமையாக காட்டுறேன், என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் இப்போது 1/2 கிலோ மீன் எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இந்த குவான்டிட்டி சொல்கிறேன். இஞ்சி பூண்டு ரெண்டுமே பேஸ்ட் பண்ணது 1/2 ஸ்பூன். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் திக்காக நீங்கள் பேஸ்ட் அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் அரிசி மாவு. இதில் ஆப்ஷனல் கடலை மாவும் சேர்க்கலாம், வேணாலும் விட்டுடலாம். கார்ன்ஃப்ளவரும் சேர்க்கலாம், அது வேணாலும் விட்டுடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மைதா மாவு, அரிசி மாவு போட்டுட்டேன். அடுத்தது மிளகாத்தூள் போடுறேன். இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய அந்த மிளகாத்தூள் இருக்கும். நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுறீங்களா, அந்த மிளகாத்தூள் தான் போட்டிருப்பேன். இந்த மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு அதை காமிச்சிருப்பேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சூப்பராக இருக்கும் இந்த மிளகாத்தூள் போட்டிங்கன்னா. அதுக்காக திருப்பி அதை சொல்கிறேன். ஸோ தேவையானது எல்லாமே போட்டாச்சு. மிளகாத்தூள் போட்டாச்சு, கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நிறைய இருக்கக்கூடாது. தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா மீனில் ஒட்டாது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த மாதிரி கட்டியாக பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு இந்த மசாலாஸ்லாம் திருப்பி போட்டிங்கன்னா காரம் உப்புலாம் எக்ஸ்ட்ரா ஆகிடும். அதனால் நீங்கள் கரெக்டான தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தெளித்து நீங்கள் இந்த வீடியோவில் நல்லா பாருங்கள். இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் அந்த மசாலா. அந்த மாதிரி நீங்கள் கரைச்சிக்கிங்க. கரைச்சிட்டு லாஸ்ட்டில் ஒரு அரை லெமன் எடுத்துக்கங்க. விதை இல்லாமல் எடுத்து ஒரு 5லேருந்து 10 ட்ராப்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டேஸ்ட்டுக்காக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த மீன் அந்த பச்சை ஃப்ளேவர் கொஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கோம். இப்போ மீன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம். ஏற்கனவே மீன் குழம்புல பார்த்துருப்பீங்க, நான் அப்போ அதில் சொல்லியிருப்பேன் எப்படி மீன் க்ளீன் பண்ணணும், எப்படி வாங்கலாம் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதுவும் தெரியணும்னா மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி க்ளீன் பண்ண, எப்படி வாங்கிட்டு வரணும், கடையில் எந்த மாதிரி மீன் வாங்கணும், எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணணும்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிட்டோம். இப்போ தவாவில் போடுறோம். நிறைய பேர் எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணுவீங்க வானலில். அதுக்கு பதிலாக நீங்கள் தவாலே பண்ணாலும் அதே டேஸ்ட்டு அதே மாதிரி சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வானலில் எண்ணெயில் தான் பண்ணுறீங்கனாலும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா எண்ணெய் உங்களுக்கு கம்மியாக செலவாகும், அந்த எண்ணெய் வேஸ்ட்டும் ஆகாது. ஏன்னா நீங்கள் வானலில் பண்ணும்போது மீதி எண்ணெய் ஆச்சுன்னா மீதி எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா, ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அப்புறம் மீனை அது என்ன பண்ணுறது நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் தவாவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், எண்ணெயும் குறைச்சலாக செலவாகும், உடம்புக்கும் நல்லாது. பாருங்கள், இப்போது மீன் நல்லா வேகட்டும். நான் பண்ணுறது இரும்பு தவாவில் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறைய பேர் நான்ஸ்டிக்கில் பண்ணுவீங்க. நான்ஸ்டிக்கோட நீங்கள் இரும்பு தவா அந்த மாதிரி தோசைகள் வச்சுருந்தீங்கன்னா அதில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் விட்டிங்கன்னா ஒரு சைடு வந்துடும். ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். பாருங்கள், அப்புறம் பாருங்கள், சூப்பராக அந்த சைடு வந்துருச்சு. மசாலா எல்லாமே எதுவுமே மீனை விட்டு போல் அதிலே ஒட்டியிருக்கு. சூப்பரான மீன் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு சைடு வந்துருச்சு, பர் சைடு திருப்பி போடுறேன். 2 சைடும் வேகட்டும். ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மாதிரி திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா செவக்க வறுத்துடுங்க. முக்கியமான விஷயம், மீன் வெந்திருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹீட் வைங்க. அதிக ஹீட் வச்சிங்கன்னா கலர் மட்டும் வந்துடும், மீன் வேகாது. பாருங்கள் எப்படி சூப்பராக மீன் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள்.
ஸோ இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய டிப்ஸும் இப்போ சொல்லியிருக்கேன். சூப்பரான மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் என்ன பண்ணலன்னா மசாலா ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை வேணான்னா இப்போ நம்ம போட்டிருக்க மசாலாவே நீங்கள் போட்டுக்கலாம். திருப்பி சொல்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மைதா மாவு, அரிசி மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு, உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர், கொஞ்சம் ஜீரக தூள், உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சம் லெமன், ப்ளஸ் நீங்கள் முட்டை போட்டனாலும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா கரெக்டான மீடியமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் அதில் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க மூடி. அப்போ தான் மசாலாலாம் நல்லா ஏறும். அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயம், மீனில் தோல் மட்டும் தான் ஃபேட்டு. ஸோ நீங்கள் சாப்பிடும்போது தோல் மட்டும் எடுத்துடுங்க. சின்ன பசங்க கொடுக்கறதா இருந்தால் முள் இல்லாமல் கொடுங்க. எப்பயுமே மீனை வந்து சாதத்து கூட சேர்த்து சாப்பிடாதீங்க. சின்ன முள் இருந்துச்சுன்னா தொண்டையில் மாட்டிக்கும். ஸோ மீன் தனியாக சாப்பிடுங்க, அப்புறமா சாதம் சாப்பிடுங்க. தொட்டுக்கிட்டு சாப்பிட்றத நான் சொல்கிறேன், சாதத்தோட மீன் வச்சு சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.